13வது வசனத்தை வாசிக்கும் போது, அவரோ வென்றால் ஒரே மனமாயிருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார், அவருடைய சித்தத்தின் படியெல்லாம் செய்வார். கவனிங்க, நம்பர் 3, மூன்றாவதாக இந்த யோபு ஒரு பாதையில கடந்து போறாரு. ஃபர்ஸ்ட் முதலாவதாக ஒரு பாதை, என்ன பாதை அப்படின்னா முடிவே தெரியாத ஒரு பாதையில கடந்து போறாரு. அதுக்கு ஆண்டவர் என்ன பதில் கொடுக்கிறார் அப்படின்னா, நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பர் 2, ரெண்டாவது என்ன பதில் சொல்றாருன்னா, அந்த முடிவு என்ன முடிவு? அந்த முடிவு தீமைக்கேற்ற முடிவு இல்லை. உனக்கு என்ன முடிவு வரப்போகுது? நல்ல முடிவு, சமாதானமான முடிவு எனக்கு வரப்போகுது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த யோபு இன்னொரு பாதையில கடந்து போறாரு. என்ன பாதையில கடந்து போறாரு அப்படின்னா, ஆண்டவரே என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். நீ எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம், நீ ரொம்ப பெரிய ட்ரை பண்ணி அதை இதை பண்ணாத, நீ என் பாதத்தில் மட்டும் உட்காரு. அது எப்போ நடக்குமோ, வர வேண்டிய நேரத்தில், சரியான நேரத்தில், குறிப்பிட்ட நேரத்தில், உனக்கு நல்ல நேரத்தில் அது பெஸ்டா அமையும், அது நன்மையா இருக்கும். ஆண்டவர் செஞ்சுட்டார். ஆண்டவர் அழகா அந்த வாக்கு கொடுக்குறாரு. நம்பர் 3, இப்போ மூன்றாவதாக இந்த யோபு ஒரு பாதையில கடந்து போறாரு. இது என்ன பாதை அப்படின்னு சொன்னா, அவரோ வென்றால் ஒரே மனமா இருக்கிறார். அப்படின்னா, நான் முன்னாடி போனேன், அவர் காணோம், பின்னாடி கிரியை செய்தேன், அவரை நான் பார்க்கல. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நான் போகும் வழியை அவர் எனக்கு அறிவார், நான் சோதித்த பிறகு பொன்னாக விளங்குவேன். ஆனால் இவ்வளவு செஞ்சும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படி இருக்கிறாரம்மா? அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் இப்போ கடந்து போகிற பாதை நாளுக்கு நாள் இது சரியாச்சுன்னா பரவாயில்ல, ஆனால் நாளுக்கு நாள் இது என்ன ஆயிட்டு இருக்குது? டவுன் ஆயிட்டு இருக்குது. நாளுக்கு நாள் இவன் ஒரு பாதையில கடந்து போறான். சரி, ஓகே, ஒரு நஷ்டம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 7000, அது 7000 பிரச்சனை, 7000 ஆமா, அவனுடைய ஒவ்வொன்னா நஷ்டமாகுது. அப்போ அந்த லிஸ்ட் அப்படியே போட 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 ஒவ்வொன்னா டவுன் ஆகுது. ஒவ்வொன்னா டவுன் ஆகி நாளுக்கு நாள் அவன் கடந்து போகிற பாதை எப்படி வருது அப்படின்னு சொன்னா, கீழே இறங்குறது மாதிரி தான் இருக்குது. சரி, நின்றுட்டு இருக்கிற இடத்துலயே நின்று இருந்தா கூட பரவாயில்ல, சரி நம்ம கொஞ்சம் மிச்சமாயிருச்சு, கொஞ்சம் தான் நஷ்டமாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அது அப்படி இல்லாம நாளுக்கு நாள் டவுன் ஆனதுனால இவனுடைய மனசு சோர்ந்து போயிடுச்சு. ஆண்டவரே, நீர் அமைதியா இருக்கிறீரோ, நீர் பார்க்கவில்லையோ? அப்பதான் ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நாளுக்கு நாள் டவுன் ஆயிட்டு போனாலும் நீ இந்த காலத்துல நீ எவ்வளவு இழக்கிறாயோ, எத்தனை இழக்கிறாயோ, அத்தனை காரியத்தையும் நீ நினையாத நாளைக்குள்ள, நீ நினையாத வருஷத்துக்குள்ள உனக்கு திரும்பி தருவதற்கு, உங்களுக்கு திரும்பி தருவதற்கு என் கர்த்தருக்கு லேசான காரியம். ஒரு மூன்றாவது பாதையில் நீங்க யாராவது ஒருத்தர் கடந்து போகலாம். பாஸ்டர், இது எனக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை, நான் தான் பாஸ்டர் டவுன் ஆயிட்டே இருக்கிறேன், நாளுக்கு நாள் எனக்கு பலவீனம் ஆயிட்டே இருக்குது, நாளுக்கு நாள் அந்த பிரச்சனையினுடைய வீரியம் ரொம்ப பெருசாயிட்டே இருக்குது, நாளுக்கு நாள் அந்த கடன் ஏறிட்டே இருக்குது, நானும் ட்ரை பண்றேன், நானும் பார்க்கிறேன், ஏதாவது ஒரு சின்ன முன்னேற்றம் வராதா, ஒரு சின்ன உயர்வு வராதா, ஒரு கையளவு மேகத்தை நான் பார்க்க மாட்டேனா, நாளுக்கு நாள் இப்படியே பின்னாடியே போனா நான் என்ன பண்ணுவேன்? இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுது, ஒரு வாதம் வந்த உடனே இவங்க நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, சரி ஓகே, கொஞ்சம் ரிலீவ் ஆயிடுவோம் போல தெரியுது. ஆனா அடுத்து பாத்தீங்கன்னா அதை விட மோசமா போயிட்டாங்க. 9வது வாதை வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற நிலைமையிலிருந்து ஜெபம் அற்புதம் நடக்க கீழே போயிட்டே இருக்காங்க. ஆனா வேதம் சொல்லுது, 10வது வாதையை கர்த்தர் அனுமதிக்கும் போது பொன்னோடும் பொருளோடும் ஆண்டவர் புறப்பட பண்ணினார்ல, பொன்னோடும் பொருளோடும் புறப்பட பண்ணினார்ல. கர்த்தர் சொல்றார், கலங்காத மகளே, கலங்காத மகனே, கலங்காத. பிரதர் பயப்பட வேண்டாம், சிஸ்டர் பயப்பட வேண்டாம். இல்ல பாஸ்டர், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நாளுக்கு நாள் டவுன் ஆயிட்டே இருக்கு பாஸ்டர். நான் இன்னைக்கு வந்ததை அப்படியே நீங்க என்கிட்ட பேசுறீங்க, எனக்கு என்னமோ பார்க்க நம்பிக்கை குறைஞ்சிட்டே இருக்கு பாஸ்டர், பார்க்க நம்பிக்கையே இல்லை, எனக்கு விசுவாசம் கொஞ்சமா கீழே போயிட்டே இருக்குது, என்ன பண்றேன்னு தெரியல. கொஞ்சம் அப்படியே ஏதாவது ஒரு விதத்துல கொஞ்சமாவது ஒரு வளர்ச்சியை பார்த்துட்டேன்னா நான் எழும்பி அப்படியே ஓடிடுவோம் பாஸ்டர். ஒரு சின்ன அற்புதத்தை பார்த்துட்டேன்னா அதை பிடிச்சு மேல வந்துடும் பாஸ்டர். ஆனா நான் விசுவாசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே.
நான் அவிசுவாசப்படுகிறதற்கு 1000 பிரச்சனை எனக்கு முன்னாடி இருக்குது. ஆனா நான் விசுவாசிக்கிறதுக்கு ஒரு ஹோப்பு கூட எனக்கு இல்லை. இதே நிலைமை தான் யோபு கடந்து போனான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, நான் ஒரே நாளுல ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல 24 மணி நேரத்துக்குள்ள 12 மணி நேரத்துக்குள்ள அந்த பட்டணத்திலிருந்து இந்த தேசத்திற்கு அப்பத்தின் வீடாகிய பெத்லெஹேமுக்கு வந்து ஒரு வாரத்துக்குள்ள ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நகோமி சொல்லும்போது சொல்லுகிறாள், என்ன மாறாள் அப்படின்னு கூப்பிடுங்க. ஏன் அப்படின்னா, சர்வ வல்லவர் எனக்கு என்ன கட்டளையிட்டாருன்னா, கசப்பை டவுன். நான் இறங்கிட்டே இருக்கிறேன். என் கணவனார் இறக்கும் போது நான் நினைச்சேன், சரி பரவாயில்ல, சரி கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார். என் மூத்த பிள்ளை இறக்கும் போது கூட சரி, 2வது ஒரு பையன் இறந்துட்டான், இன்னொரு பையன் இருக்கான், அப்படி 3வது பையனும் இறந்துட்டான். அப்படியே நாளுக்கு நாள் அவருடைய வாழ்க்கை வந்து டவுன் ஆகிட்டே இருக்கு, குறைஞ்சிட்டே இருக்குது. இப்போ அவருடைய பெத்லெஹேமாகிய அந்த ஊருக்கு வரும்போது 0, எதுவுமே இல்லை. திரும்பி அந்த குடும்பத்தை கட்டி எழுப்பணும்னா, திரும்பி அந்த குடும்பம் எழும்பணும்னா எவ்வளவு ப்ராசஸ், எத்தனை வருஷம். அந்த இழந்து போன அந்த மகிமை அந்த வீட்டுக்கு கிடைக்கணும்னா எவ்வளவு இயர் ஆகும். ஆனா வேதம் சொல்லுது, கத்தறதுக்கு டைம் எடுத்துக்கவே இல்லை. கத்த டைம் எடுத்துக்கவே இல்லை. அவருடைய வீட்டில் இருக்கிற ரூத் வந்து எதேர்ச்சியாய் ஒரு வயல் நிலத்துக்கு போகிறாள். அந்த வயல் நிலம் போவாஸ் உடையதாக இருந்தது. அந்த போவாஸ் அந்த குடும்பத்திற்கு தலைவனாய் மாற்றப்பட்டான். அந்த குடும்பத்திற்கு ஒரு செழிப்பு வந்தது. பிரதர், டவுன் ஆயிட்டு இருக்கிறத நினைச்சு கவலைப்பட வேண்டாம், இறங்கிட்டே இருக்கிறத நினைச்சு கவலைப்பட வேண்டாம். ஏசப்பா அவனுடைய கரம் தடுத்து நிறுத்தும். நான் இப்ப பிரசங்கம் பண்ணும் போதே அது நடந்துட்டு இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். இல்ல, கத்தர் உங்களை தாழ்விடத்துல கத்தர் இறக்க பண்ணினாலும், கத்தர் கீழே வரைக்கும் கத்தர் கொண்டு போனாலும், கீழே கொண்டு போக நீங்க ஒன்றும் இல்லைன்னு நீங்க தாழ்த்திட்டே இருப்பீங்க. உங்களுக்கு நம்பிக்கையே இருக்காது. உலர்ந்த எலும்புகளுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தது போல நீங்களும் எல்லா நம்பிக்கையும் இழந்தாலும் தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? ஆண்டவரே, நோ. எப்படி உயிரடையும்? இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடைறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. அது யாருமே தூக்கி எடுக்க முடியாத அளவுக்கு டவுன் ஆயிடுச்சு. ஆனா ஆண்டவருடைய பலத்த காற்று வீசப்படும் போது, ஹல்லேலூயா, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழுந்து சேனையாய் நின்றது போல இந்த சத்தம் தொனிக்கப்பட பரலோக தேவனே, இப்போ அந்த பிள்ளையை எழுப்புகிறதற்கு தேவனுடைய மகிமை, நான் போகும் வழியை அவர் அறிவார். அந்த சரீரம் இப்ப பலன் அடையட்டும், அந்த பிசினஸ் இப்ப பலன் அடையட்டும், அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை இப்ப பலன் அடையட்டும். நம்புறவங்க ஜெபம் பண்ணிட்டே சத்தத்தை உயர்த்தி, நன்றியப்பா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ நாளுக்கு நாள் குறைஞ்சு போகிறத குறித்து, நாளுக்கு நாள் நம்ம பலவீனம் ஆகிறத குறித்து நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடவே கூடாது. நான் நம்புறேன், ஆண்டவர் எழுப்பினார்னு வச்சுக்கோங்களேன், அத்தனை வருஷத்தினுடைய காரியமும் ஒரே நாளில் உங்களுக்கு அழகாய் மாறி. ஆமே, எனக்கு தெரியும், நீங்க நம்ம இழந்ததை ஆண்டவர் கொடுக்கணும்னு நினைச்சா 10 வருஷத்தினுடைய உடையதை சேர்த்து ஒரே வருஷத்துல ஆண்டவரால் தர முடியும். என்னுடைய ஆண்டவருக்கு அது லேசான காரியம். ஹல்லேலூயா. நான் அப்படிதான் 2004 அப்படி அவ்வளோ வருத்தப்பட்டேன். அந்த மாத்திரையை 24 மாத்திரையை ஒரு நாள் சாப்பிடும்போது, அந்த சாப்பிடும் போதெல்லாம் என்னை பார்க்குறவங்க சொல்லுவாங்க, இவ்வளோ மாத்திரை சாப்பிட்டா, இந்த வயசுல இவ்வளோ மாத்திரை சாப்பிட்டா, இந்த வயசுல இவ்வளோ மாத்திரை சாப்பிட்டா, எப்படிப்பா உனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும்ப்பா, நீ ரொம்ப பலவீனம் ஆயிருவப்பா. எனக்கு மாத்திரையை சாப்பிட்றது கூட கஷ்டமா இல்லை, ஆனால் இவ்வளோ மாத்திரையை நம்ம சாப்பிட்றோமேன்ற அந்த பயம் நிறைய இருந்துச்சு. இவ்வளோ ஒரு நாளில் 24 மாத்திரை சாப்பிட்றோம், அதுவும் கண்டினியூவாக 9 மாதம் சாப்பிட்டாச்சு. எப்படி இருக்கும்? அட்டையா வாங்கி மாத்திரை சாப்பிட்றோம். அந்த வயசுல
எல்லாரும் சொல்லிட்டாங்க ஃபெயிலியர் ஆயிரும், கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும், உனக்கு திரும்பி அந்த இவ்வளோ மாத்திரை சாப்பிட்டா எழும்ப முடியாது, இவ்வளோ சாப்பிடக்கூடாது. அது உண்மைதான், உண்மைதான். ஆனால் ஆண்டவர் ரெடி பண்ணிட்டா இருப்பாருங்க. கர்த்தர் அந்த சரீரத்தை ரெடி பண்ணிட்டா இருப்பாருங்க. அந்த மாத்திரை சாப்பிட்டதனுடைய அறிகுறியே இல்லாத அளவிற்கு. ஹல்லேலூயா. அந்த தேவன் தான் எனக்கும் தேவன், உங்களுக்கும் தேவன். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவர் தேவன், அவர் தேவன். கீழே இறங்கிட்டே இருக்கிறதுனால கவலைப்படாதீங்க. நாளுக்கு நாள் டவுன் ஆகிறத குறித்து கவலைப்படாதீங்க. யோசேப்புக்கு அப்படிதான் ஆண்டவர் அந்த பாதையில தான் நடத்தினாரு. முதல்ல ஆண்டவர் ஒரு தாழ்விடத்திலிருந்து கூப்பிட்டு போத்திபார் அப்படின்ற ஒரு வீட்டுக்கு கொண்டு போய் வச்சாரு. இதுல இருந்து பிடிச்சு மேல வந்துருவேன், இதுல இருந்து பிடிச்சு மேல எழும்புவேன்னு நினைச்சா நாளுக்கு நாள் அதுல இருந்து டவுன், அப்படியே சிறைச்சாலைக்கு வரைக்கும் வந்துட்டாரு. ஆனா என்னுடைய ஆண்டவர் சிறைச்சாலையில இருந்து, அந்த டவுன்ல இருந்து, அந்த கீழே இருந்து யோசேப்பை எங்க உயர்த்தினாருன்னா பார்வோனுக்கு தகப்பனாய், பார்வோனுக்கு தகப்பனாய். இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை நான் உச்சரிக்கும் போது பலத்தோட உச்சரிக்கிறேன். அந்த யோசேப்பனுடைய தேவன் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை கைப்பிடிச்சு தூக்கி விடுவாரு. உங்க கரத்தை பிடிச்ச ஆண்டவர் தூக்குவாரு, உங்களை கர்த்தர் எழுப்புவாரு. உங்க காலடிகள் தள்ளாடி கிடக்குது, நீங்க கீழே கிடக்குறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு உங்களை மலையின் மேல, மலையின் மேல. எஸ் பிரைஸ். நம்புறவங்க கைகளை மேல தட்டி ஆமோதித்து ஆமென் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ என் மூத்த மகனை, என் மூத்த மகளை, ஏசப்பா ஏசப்பா அவர் ரொம்ப டவுனா போயிட்டு இருக்காருப்பா, கீழே போயிட்டு இருக்காருப்பா, அடித்தட்டத்துக்கு போயாச்சுப்பா. இதுக்கு மேல இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை, இதுக்கு மேல விடுறதுக்கு எதுவும் இல்லை, இதுக்கு மேல சிக்காறதுக்கு எதுவுமே இல்லை, இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. ரொம்ப டவுன் ஆயாச்சுப்பா. ஆனா இந்த பிரசங்கம் பண்ணும் போதே உடைய ஊழியக்காரன் ஐயா நான் திறப்புல நிக்கிறேன், திறப்புல நிக்கிறேன், திறப்புல நிக்கிறேன். ஒரு கை கொடுங்க ஆண்டவரே, ஒரு கை கொடுங்க ஆண்டவரே. முதல் விச போய் வெளியே பார்த்துட்டு வா அப்பா அப்படின்னு சொல்லும் போது ஒண்ணுமே இல்லையா, ரெண்டாவது விச போய் பார்க்கும் போது ஒண்ணுமே இல்லையா, மூணாவது விச பார்க்கும் போது ஒரு கையளவு மேகத்தை பார்க்கிறேன்யா. பார்த்துட்டல்ல, கையளவு மேகத்தை பார்த்துட்டல்ல, பெருமழையின் இரைச்சல் பின்னாடியே வருது, ரதத்தை பூட்டிரு, வேகமா போ. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அற்புதம் செய்ய ஆரம்பித்து விட்டார். அந்த மகிமை எழுத்தின்படியே, எழுத்தின்படியே இந்த முதல் நாள், முதல் நாள். இப்போ இதுவரைக்கும் எங்க பிள்ளைங்க வெறுமையான மேகத்தை பார்த்துட்டாங்க, வெறுமையான மேகத்தை பார்த்துட்டாங்க. ஒரு கையளவு மேகத்தை, ஒரு கையளவு மேகத்தை, ஒரு கையளவு மேகத்தை எங்களுக்காக ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி நல்லவ இயேசுவே 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 சொல்லுங்க. கைகளை மேல உயர்த்தி இயேசுவே இயேசுவே. என் பிள்ளைய பாருங்க ஆண்டவரே. நாளுக்கு நாள் பழக்கம் அதிகமாயிட்டு தானே இருக்குது, நாளுக்கு நாள் டவுன் ஆயிட்டு தானே இருக்கிறான். ஹல்லேலூயா. இப்படியே போனா திரும்பி எழும்பவே முடியாதுன்னு தானப்பா சொல்றாங்க. ஆனா இப்போ இன்னைக்கு பிரசங்கம் பண்ற இந்த ஃபர்ஸ்ட் டே வார்த்தைய நான் விசுவாசிக்கிறேன். என்னை எழுப்பி விட்டுருங்க ஆண்டவரே. நான் நாளுக்கு நாள் டவுன் ஆயிட்டே போறேன் ஆண்டவரே. யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. நான் போற வழி யாருக்குமே தெரியாது. நான் எவ்வளவு டல் ஆயிட்டேன், எவ்வளவு கீழே போயிட்டேன், என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது சாமி. ஆனா என்ன தூக்கி விடுகிற கண்மலை நீங்க ஒருத்தர் மட்டும்தான். என்ன மறுபடியும் எழுப்புகிற தேவன் நீங்க மட்டும்தான். மறுபடியும் என் வீட்டுக்கு உயிர் கொடுங்க, மறுபடியும் இந்த பட்டு போன விருட்சத்துக்கு தண்ணி ஊத்துங்க, மறுபடியும் என்னை எழுப்பி விடுங்க ஆண்டவரே. தேவனே